பொங்கல் டைம்ல பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து நீங்க ரசிகர்களோட கொண்டாடாம, இல்ல தொண்டர்களோட கொண்டாடாம, மறுபடியும் வந்து அதே தவற பண்றீங்க. கீர்த்தி சுரேஷ் தல பொங்கல்ல போய் ஏன் கொண்டாடுறீங்க? நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விமர்சனம் வைக்கப்பட்டது. எல்லாரும் பொங்கலை அவங்கவுங்க வீட்டில் தான் கொண்டாடுவாங்க. இவர் மட்டும் வித்தியாசமாக இன்னொருத்தவங்க வீட்டில் போய் கொண்டாடுறதே கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு வந்து ஒரு முறையான பதில் சொல்லணும். பட் அவர் சொல்ல மாட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த கேள்வியாவது அவர் காதுக்கு போகணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு வர்ற பொங்கல் இது முதல் பொங்கல். தமிழர் திருநாள் வேறு. அப்போ நீங்கள் வந்து இதை என்ன மாதிரி கொண்டு போயிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு அவர் எங்கேயோ கீர்த்தி சுரேஷோட கொண்டாடுறதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாவது அண்ணன் போவானே இது சரியாக இருக்காது, தப்பாக போயிடும் அப்படின்னு இவங்க சொல்லணும். இது எதையுமே வந்து சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, அவருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கான திறன் இல்லையான்னு தெரில. இப்படி இந்த நேரத்தில் போய் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் நிற்கிறதுங்கிறது குறைந்தபட்சம் அந்த ஸ்டில்கள் வெளியில் வராமலாவது பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டில்லோ வீடியோவோ வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கிட்டா கூட தெரியாது இவர் இங்கே இருந்தார் அங்கே இருந்தாருன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே போய் நின்றுக்கிட்டு அதை ஒரு ஸ்டில்லாக வெளியில் வீடியோவாக வரும்பொழுது நிறைய கேள்விகள் இது பின்னால் இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் போஸ்டர் ஒட்டி வீணாக போனது தான் மிச்சம்னு ஒரு பெரிய கூட்டம் வெளியில் கதறிக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். தேதி நெருங்கிருச்சு, தேர்தல் வந்துட்டே இருக்கு, இன்னொரு வருஷம் ஓடி போயிடும், முன்னலாக ஓடி போயிடும். இன்றைக்கி நீங்கள் கோஷ்டி பூசலில் கையை வச்சா தான் எலெக்ஷன் வரும்போது ஸ்மூத்தாக ஒரு எலெக்ஷனை நீங்கள் சந்திக்க முடியும். எதுவுமே பண்ணாமல் நான் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடுறேன். காமெடியாக இருக்குங்க அதில். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பொங்கல் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்குது. கடந்த ஒரு வாரமாக விஜய் தொடர்பான 2 ஆடியோக்கள் வெளியானது. விஜய் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசகரும் கட்சியை சேர்ந்த ஒரு நபரும் பேசுகிற மாதிரி. அதற்கெல்லாம் விஜய் தரப்புலேருந்து எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வரல. புஷியானந்த் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெள்ளம் அந்த சமயத்திலே வந்து அவர் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை, ஆனால் வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனார் அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து சுட்டி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து நீங்கள் ரசிகர்களோட கொண்டாடாமல், இல்லை தொண்டர்களோட கொண்டாடாமல், மறுபடியும் வந்து அதே தவற பண்ணுறீங்க. கீர்த்தி சுரேஷ் தல பொங்கல்ல போய் ஏன் கொண்டாடுறீங்க? நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விமர்சனம் வைக்கப்பட்டது இல்லையா? உங்களோட பார்வை என்ன? நிச்சயமாக அது வைக்கப்படும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னொன்று வந்து எல்லாரும் பொங்கலை அவங்கவுங்க வீட்டில் தான் கொண்டாடுவாங்க. இவர் மட்டும் வித்தியாசமாக இன்னொருத்தவங்க வீட்டில் போய் கொண்டாடுறதே கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு வந்து ஒரு முறையான பதில் சொல்லணும். பட் அவர் சொல்ல மாட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த கேள்வியாவது அவர் காதுக்கு போகணும். அது ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஒரு பெரிய அரசியல் கட்சியாக இன்றைக்கி மாறி இருக்கீங்க. இவ்வளோ பெரிய தொண்டர் கூட்டம் இருக்குது. இப்போ சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டு அவங்க எல்லாம் யார் என்னங்கிற காணொளி கூட வெளியில் வரல. அவங்களாம் அவங்களுக்குள்ளே அறிவிச்சுப்பாங்க போல இருக்குது. அப்புறம் ஏதாவது ஒரு லிஸ்ட்டு ஒன்று வரும். ஆனால் அங்கு வந்த மாவட்ட செயலாளர்களோட அந்த பொங்கலை அவர் கொண்டாடி இருந்தாருன்னா அதோடைய லெவலே வேறு. அப்படி தான் அந்த பொங்கல் இருந்திருக்கணும். ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு வர்ற பொங்கல் இது முதல் பொங்கல். தமிழர் திருநாள் வேறு. அப்போ நீங்கள் வந்து இதை என்ன மாதிரி கொண்டு போயிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு அவர் எங்கேயோ கீர்த்தி சுரேஷோட கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப அபத்தம். அதை வந்து முதல்ல இங்கே இமேஜ் ரொம்ப முக்கியம். அது நடிகனாகட்டும் அரசியல் தலைவர்களாகட்டும் எல்லாருக்குமே இங்கே இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கேள்வி இன்னும் 1000 கேள்விகளாக மாறும், அது லட்சமாக மாறும். இது ஒரு பெரிய இமேஜ் சரிவில் கொண்டு வந்து விட்டுரும். விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா அல்லது தெரிந்தும் இது மாதிரி தவறுகளை தொடர்ந்து செய்கிறாரான்னு நமக்கு புரியல. பக்கத்தில் இருக்கிறவங்களாவது அண்ணன் போவானே இது சரியாக இருக்காது, தப்பாக போயிடும் அப்படின்னு இவங்க சொல்லணும். இது எதையுமே வந்து சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, அவருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கான திறன் இல்லையான்னு தெரில. இப்படி இந்த நேரத்தில் போய் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் நிற்கிறதுங்கிறது குறைந்தபட்சம் அந்த ஸ்டில்கள் வெளியில் வராமலாவது பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டில்லோ வீடியோவோ வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கிட்டா கூட தெரியாது இவர் இங்கே இருந்தார் அங்கே இருந்தாருன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே போய் நின்றுக்கிட்டு அதை ஒரு ஸ்டில்லாக வெளியில் வீடியோவாக வரும்பொழுது நிறைய கேள்விகள் இது பின்னால் இருக்குது. அதை முதல்ல அவர் தவிர்க்கணும். முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து கல்யாணத்துக்கு போனது கூட வந்து அந்த விமர்சனத்தை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட நடிச்சாங்க தோழி கல்யாணத்துக்கு போகணும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் அதை தவிர்க்கவே முடியாது. என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற முடிவோடு இருக்காரா? அதுதாங்க. நான் உங்கள் குடும்பத்தோடலாம் நீங்கள் கொண்டாடணுமா? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் அவங்களோட தானேங்க அந்த பொங்கலை கொண்டாடணும். அதுதானே அப்படியே தலைப்புச் செய்தியாக வரும்பொழுது எப்படி இருக்கும்? அந்த ஸ்டில்லோட போட்டு விஜய் குடும்பத்தோடு பொங்கல் கொண்டாடினார், அது எப்படி இருக்கும்? தொண்டர்களோட ஒவ்வொருத்தரும் எடப்பாடி குடும்பத்தோடு கொண்டாடுறாரு,
முதலமைச்சர் குடும்பத்தோட கொண்டாடுறாரு, அவர் கொண்டாடுறாரு, இவர் கொண்டாடுறாரு, நீங்கள் எங்கங்க அங்கே போனீங்கங்கிற கேள்வி வருமா வராதா? சரியான கேள்வி தான். அதை முதல்ல அவர் பார்த்து சரி பண்ணிக்கணும். ஒன்று அவருக்காக தோணணும், இல்லைனா கூட இருக்கிற ஆலோசனை சொல்கிறவங்க சரியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? தாவேக்காவோட ஆலோசகர் சமீபத்தில் 2 ஆடியோ பேசுகிற மாதிரி வெளியே வந்தது. அதில் அவர் வெளிப்படையாக சொல்கிறார், புஷி ஆனந்த் கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்குது, புஷி ஆனந்த் மீறி விஜயால் எதுவுமே செய்ய முடியலை, புஷி ஆனந்த் அவர்கள் விஜயை மதிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆடியோ நீங்களும் கேட்டுப்பீங்க இல்லையா? ஆமாங்க, அது கோமாளிகள் கூடாரமாகவே மாறப்போகுங்கிற அளவுக்கு அவர் விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறார். அப்போ அதிரடியாக விஜய் வந்து அதில் ஒரு முடிவை அவர் எடுக்கணும். புஷி ஆனந்த் தள்ளி வைங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அவருக்கு பதிலாக அல்லது அவர் இடத்தில் இன்னொருவரை நீங்கள் நியமிக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு அறிவார்ந்த கூட்டமாக மாற்ற வேண்டியது முதல் பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ இவர் வந்து 20% 30% வாக்கை நோக்கி நான் அவரை கொண்டு போக நினைக்கிறேன். ஆனால் அவர் 2% தாண்ட மாட்டார் போல இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டுன்னு அவர் சொல்கிறார். அது ஆலோசகர் வாயால் அது வரக்கூடாது இல்லையா? வரக்கூடாது. இன்னொன்று வந்து நான் என்ன சொல்லணும்னு விஜய்கிட்ட நினச்சா கூட அல்லது விஜய்கிட்ட சொன்னால் கூட அது அன்னைக்கு சாயங்காலமே இவர்கிட்ட கன்வே பண்ணிடுறாருங்கிறாரு. அப்போ நீங்கள் எந்த ஐடியாவுமே சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் புதுசாக வந்தார், ஆரம்பத்துலேருந்து புஷி ஆனந்த் நமக்காக இயங்குறாரு, அவரை வந்து இவருக்காக கெடுத்துக்க முடியாதுன்னெலாம் ஓகே. ஆனால் அந்த ஆலோசனை சரியாக இருக்கிற பட்சத்தில் இங்கே சில ஏற்பாடுகளை பண்ணணும்ல நீங்கள். அப்போ எதுவுமே பண்ணாமல் நான் வந்து இதை காதுலேயே வாங்க மாட்டேன், இவர் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி தான் 2% நோக்கி காட்சி போகுதா அல்லது 20% 30% நோக்கி வரப்போகுதான்னு தெரியலையே. 2வது ஆடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நான் வந்து சொன்னேன்னா ஒன்று கேட்பாரு, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு தான் எடுப்பார், இவர் எங்கேயோ லாக் ஆகிட்டார் போல் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வருது. அதில் நீங்கள் கேட்டீங்களா? இல்லை கேட்டேண்ணா. அது வந்து சில தலைவர்களுக்குரிய ஒரு பண்பு. அது நீங்கள் என்ன வேணால் ஸ்பிளிட் பர்சனாலிட்டிலாம் சொல்கிறேன். இல்லை அது என்னென்னா இப்போ அந்த ஆடியோவே விஜய்க்கு அதுக்கு போகணுங்கிறதுக்காக இவங்களால் வெளியிட்டது தான். இல்லைன்னா அது வந்து அவர் தெரிஞ்சிருக்க போகிறதில்ல. ஏன்னா நிறைய விஷயங்களை அவர் விஜய்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. பட் அவர் வந்து எதையுமே காதில் வாங்கவும் மாட்டேங்கிறாரு. அப்படி வாங்கினா கூட அதை புஷி ஆனந்தோட ஷேர் பண்ணிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து விஜய்க்கு இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு அவர் நினச்சி தான் அவங்களே ஒரு நண்பர்கிட்ட பேசி அதை வெளியிட வைக்கிறாங்க. அப்படி ஏதோ ஒன்று உள்ள ஒரு உள்குத்து நடந்திருக்கு. இதற்கு அப்புறமாவது விஜய் அங்கே ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களை பண்ணாரான்னா நமக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. இமீடியட்டாக ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாங்க. அங்கேயே வந்து மனு கொடுத்து தலா 80,000 ரூபா வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் இப்போ போட்டிடுறீங்கன்னு வைங்களேன், இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜய் கட்சியில் அவன் ஏற்கனவே ரசிகனாக இருந்தவன், ரொம்ப சாதாரண நிலையில் இருப்பான். ஒரு காய்கறி கடை வச்சுருப்பான், ஒரு மீன் கடை வச்சுருப்பான், ஒரு டீ கடை வச்சுருப்பான். எப்படியோ போராடி ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். திடீர்னு அவனை கூப்பிட்டு 80,000 ரூபா கொடுதில் வந்து நீ வேட்பாளராக வரணும்னா எப்படி வந்து ஒரு ஏழை தொண்டன் செய்ய முடியும்? ஸோ இப்போ இது எதையுமே அவங்க வந்து மனசில் வச்சுக்கிட்டாங்களான்னு தெரில. அங்கே வந்தவங்கள்ட்டெல்லாம் 80,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் நடத்தி யாரையோ தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா வெளியில் பயங்கரமான புலம்பல் சத்தம் கேட்குது. ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் போஸ்டர் ஒட்டி வீணாக போனது தான் மிச்சம்னு ஒரு பெரிய கூட்டம் வெளியில் கதறிக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். தேதி நெருங்கிருச்சு, தேர்தல் வந்துட்டே இருக்கு. இன்னும் 1 வருஷம் ஓடி போயிடும், முன்னெல்லாம் ஓடி போயிடும். இன்றைக்கி நீங்கள் கோஷ்டி பூசலில் கையை வச்சா தான் எலெக்ஷன் வரும்போது ஸ்மூத்தாக ஒரு எலெக்ஷனை நீங்கள் சந்திக்க முடியும். எதுவுமே பண்ணாமல் நான் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடுறேன். காமெடியாக இருக்குங்க. அதில் விஜய்னு தன்னை வந்து ஒரு நடிகராக தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஒரு அரசியல்வாதியாக மாறலை. இன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டம் அவரை நம்புது. மற்ற அரசியல் கட்சிகள்லாம் மிரண்டு போயிருக்கு, என்னையா அவர் பின்னால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அப்போ நீங்கள் வந்து சரியானது எதையோ அதை தானே செய்யணுமே தவிர சரியானது எதெல்லாம் இல்லையோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு. சமீபத்தில் வெளியான மதகஜராஜா, கேம் சேஞ்சர், இந்த 2 படத்தை ஒப்பிட்டு நிறைய மீம்ஸ்கள் வருது. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து வெளியான திரைப்படம் மதகஜராஜா. அதற்கு கொடுக்குற வரவேற்பு பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தை வந்து நீங்கள் சங்கர்னு அப்டேட் ஆகலை, பழையமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ ரசிக்கிறாங்க, இப்போ எடுத்த படத்தை ரசிக்க மாட்டேன், என்ன அப்டேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் மைண்ட் வாய்ஸாக பேசுகிற மாதிரி மீம்ஸ்லாம் வருது இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, உள்ளபடியே சங்கர் வந்து அவரை மாற்றிக்கணும். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பிரம்மாண்டத்தை விரும்புகிற கூட்டம் போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து கண்டென்ட்டு தேவை, அதை சுவாரஸ்யமாக சொல்லணும், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ மதகஜராஜாவில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு இறுக்கத்தில் இருக்கான், மன இறுக்கத்தில் இருக்கான் ரசிகன். ஹவுஸ்ஃபுல் போர்டெலாம் பார்க்க முடியுது தேட்டரில். பிளாக் பஸ்டர் சார் படம். 3 நாளில் 13 கோடிக்கு மேலே வசூல். இந்த பட்ஜெட்டே வந்து 8 கோடி தான் இருக்கும் இல்லையா? பட்ஜெட்டு 12 கோடின்னு சொல்கிறாங்க. வட்டிக்கிட்டலாம் சேர்த்து சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 3 நாளில் 13 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு அந்த படம். இன்னும் மிச்சம் ஒரு 10 நாள் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், பெரிய பிளாக் பஸ்டர் அந்த படம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது
நீங்கள் அவன் வந்து ஒரு மன இறுக்கத்தில் இருக்கான், அவனை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் முதல்ல. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பணத்தை அள்ளி கொட்டி உள்ள கண்டென்ட்டே இல்லைன்னா இப்படிப்பட்ட மீம்ஸ் வரத்தான் செய்யும். இன்னொன்று ஒரு பேட்டி வந்து ஆஃப்டர் ரிலீஸு கொடுக்குற பேட்டியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து அவர் நான் விமர்சனங்களை பார்க்குறதே இல்லைங்கிறாரு சங்கர். ஆமாம், கேட்குறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, பார்க்குறதும் கிடையாதுன்ட்டார். அப்போ எப்படி உங்களால் ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும்? ஒரு விமர்சகர் என்ன சரிங்க, உங்களை திட்டுற விமர்சகரை விட்டுருங்க, கரெக்டாக பாரபட்சம் இல்லாமல் பேசுகிறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல. மேக்ஸிமம் எல்லோரும் பாரபட்சம் இல்லாமல் தான் பேசுகிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இவன் மூஞ்சி எனக்கு பிடிக்கலங்க, நான் இவனை பார்க்கவே மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டா கூட யாரோ ஒருத்தர் இங்கே பாசிட்டிவாக ஒருத்தர் பேசுவார்ல, அவர் என்ன சொல்கிறாருங்கிறதையாவது கேட்கணும்ல. ஸோ எதையுமே நான் பார்க்கறது இல்லைங்கன்றார் அவர். அப்புறம் எப்படி அவரால் ஒரு மக்கள் விரும்புகிற படத்தை கொடுக்க முடியும்? தொடர்ச்சியாக இன்டர்வியூவில் பார்க்குறோம், நிறையா வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. சங்கரே இறங்கி வந்துட்டார், அவரோட நிலையை அவர் உணர்ந்துட்டார். அப்படி சார் யாராக இருந்தாலும் இறங்கி தான் சார் ஒன்று. இன்றைக்கி நான் அஜித்தை சொல்கிறேன், ஓகே நீங்கள் பார்த்துங்க, இன்னும் 5 வருஷத்தில் அவர் எல்லா சேனலுக்கும் உங்களுக்கு கூட பேட்டி கொடுப்பாரு, உட்காந்து பாருங்கள். காலம் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தும். நீங்கள் யாராக இருந்தாலும் இதை பாருங்கள், நயன்தாரா பெரிய கடவுள்னு நினச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நயன்தாரா மூஞ்சி வருது பாருங்கள். தேவை இருக்குது உங்களுக்கு, வந்து தான் ஆகணும். அப்படி ஒரு தேவையை காலம் உருவாக்கும், பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் வித் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரை நுணுக்கங்கள் அதெல்லாம் வந்து எப்படி படம் எடுக்கணும் அப்படிலாம் கற்றுக் கொடுத்துட்டாரு இல்லையா. முதல்ல வந்து அவர் அப்டேட் ஆனால் தானே இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். சினிமாவில் வந்து நம்ம போகிற போக்கில் சொல்கிற ஒரு விஷயத்தை காட்சியாக உருவாக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அவர் வாழ்நாள் சாதனையாளர் தான், அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு படம் 2 படம் விழுந்துருச்சுங்கிறதுக்காக ஒரே அடியாக அவர் இல்லைன்னு நம்ம முடிவெடுத்துடவும் முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன், இப்படியெல்லாம் வருகிற விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன், நான் அடுத்த முறை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒருவரால் தான் வெற்றி படங்களை கொடுக்க முடியும். மற்றபடி ஒரு நல்ல கலைஞருங்கிறதுலலாம் மாற்றுக்கிறதே இல்லை. மீண்டும் வந்துருவார் நினைக்கிறீங்களா வேள்பாரியில்? வேள்பாரிலாம் வரவே வராது சார், எனக்கு தெரிந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 1000 கோடிக்கு குறைவாக அந்த படத்தை நீங்கள் எடுக்க முடியாது. இன்றைக்கி சங்கரை நம்பி 1000 கோடி போடுறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி ஒருத்தர் யாராவது வந்தாருன்னா அவர் யாராவது திருப்பதி வெங்கடாஜலபதியே மறு உருவம் எடுத்து வந்தால் உண்டு, மற்றபடி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவரே ஒரு தயாரிக்கலாம் செய்வார் இல்லை சார், இவ்வளோ பெரிய ஸ்பிச்சர்ஸ்னு அவர் ஒன்று ஆரம்பித்தார். அவர் எடுத்து எல்லா படங்களுமே ஃப்ளாப்பு, ஒரே ஒரு படம் மட்டும் காதல்னு நினைக்கிறேன். ஆமாம், பாக்கி எல்லாமே ஃப்ளாப்பு. ஸோ அதனால் அவர் இன்னொரு முறை அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டார். அவருடைய வீட்டையே விற்று கடன் அடைக்க வேண்டிய சூழல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆனால் பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்லாம் சார் பண்ணார் 2 கோடி. என்ன இருந்தாலும் சினிமாவில் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் படம் எடுத்தால் கூட அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது மேலும் ஒரு மடங்காக மாறி நிற்கும். அப்புறம் வட்டி கிட்டின்னு கணக்கு போட்டிங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும். அப்போ அவரே வீட்டை விற்று கடன் அடைக்க வேண்டிய சூழல்லாம் அவருக்கு ஒரு காலத்தில் வந்துச்சு. ஸோ அதனால் சொந்த படம் எடுப்பதுங்கிறது அந்த ரிஸ்க்கை எந்த காலத்துலேயும் அவர் பண்ண மாட்டார். இன்னொரு தயாரிப்பாளர் வேள்பாரிக்காக வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட் சார், சந்தானத்தை பற்றி பேசி ஆகணும் கண்டிப்பாக. சந்தானம் வந்து முழுநிலை ஒரு காமெடியில் நடிக்கிறது தான் படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அமைஞ்சிருச்சு இல்லையா. ஆனால் இப்போ அந்த மாதிரியான முழுநிலை காமெடி திரைப்படங்கள் வரதில்லை இல்லையா. சுந்தர்சி அப்பப்போ பண்ணுறாரு, அதையும் தாண்டி பல இயக்குநர்கள் முயற்சி கூட பண்ணுறது இல்லையா. அதுக்கு என்ன காரணம்? அதற்கான காமெடி நடிகர்கள் தமிழில் இல்லையா, இல்லைனா வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்களா? என்ன இல்லைங்க, காமெடி நடிகர்கள் இல்லை. ஓகே, நீங்கள் என்ன தான் எழுதினாலும் அதை நீங்கள் எலிவேட் பண்ணி கொடுக்குற நடிகர்கள் இன்றைக்கி வேணும். விவேக் போயிட்டார், மனோபாலா போயிட்டார், நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. மயில்சாமி எல்லாம் அவர்ஷன் இல்லாத நடிகர்கள். நீங்கள் திரையில் வரும்போதே ஐயோ சாவடிக்க போகிறான்டான்னு நம்ம நினைக்கிற நடிகர்கள் கிடையாது அவங்க. மயில்சாமி எல்லாம் வந்தாலே சிரிச்சிருவாங்க, மனோபாலெல்லாம் ஸ்க்ரீனில் வந்தாலே சிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பேசுகிற டைலாக்லாம். ஸோ அப்படி வந்து மக்களோடு கனெக்ட் ஆன கலைஞர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. அது ஒரு பெரிய கொடுமை. சந்தானம் மாதிரி, வடிவேல் மாதிரி எல்லாம் அவர் வடிவேல் ஏதோ அவர் இன்னும் பிடிவாதமாகவே இருக்கார். நான் பண்ணுறது தான் காமெடி, முடிஞ்சால் ரசிங்க, இல்லைன்னா போங்கடா அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார். அவரும் வந்து கிட்டத்தட்ட சங்கர் ஆகிட்டார். அவர் வந்து இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு ஆமாம் அவங்க சொல்கிறாங்களே சரியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் மாற்றி போடலாம் அவர் நினைக்கல. இன்னொன்று அவர் பழைய செட்டெல்லாம் அடித்து விரட்டி விட்டார். ஸோ இப்போ அவர் வந்து புது செட்டோட சேர்ந்து என்னத்தை காமெடி டெவலப் கஷ்டம். ஸோ அதனால் அதுவும் போயிடுச்சு. இப்போ உயிர்ப்போட இருக்கிறது சந்தானம் மட்டும்தான். அவரும் வந்து நான் ஹீரோவாக போகிறேன்னு சொல்லி இந்த பக்கம் போயிட்டார். இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவரே ஒரு வீடியோ போட்டிருந்தார், இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் அப்பப்போ காமெடி படங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சுந்தர்சி பேசியிருக்காரு, இது மாதிரி சந்தானம் வந்து திரும்ப வந்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்னது கூட அவர் கோச்சிக்கலாம், பட் வந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஒருவேளை சந்தானத்தை இந்த வெற்றி வந்து மாற்றுச்சுன்னா உள்ளபடியே தமிழ் சமூகம் வந்து அவருக்கு பெரிய நன்றியை சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.